பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வாழைப்பூ பருப்பு உருண்டை கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா மேட்சாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலைங்க. சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூடி இது சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி போட்டுட்டேன். இதுலேயும் வெங்காயம் வேண்டான்னு சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கிறேன். மிளகா ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு. பாருங்கள், இதை 1க்கு 2 அரைச்சிட்டு வந்துடுவோம். பருப்பு உருண்டை குழம்புக்கு வடைக்கெல்லாம் அரைக்கிற போல தான் அரைச்சிருக்கேன். அதே தான் அந்த உருண்டை நம்ம எப்படி பிடிச்சி வைப்போமோ ஸ்டீமில், அது மாதிரி நான் வாழைப்பூவை வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி அப்படியே போட்டு வேக வச்சுருக்கேன். அது இதில் போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு தெரியவே செய்யாது. அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கிரேவி போல் இந்த கிரேவி செஞ்சு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். சப்பாத்திக்கு நான் வந்து உப்பு வாழைப்பூவில் உப்பு போட்டிருக்கிறேன். நம்ம கிரேவிக்கு உப்பு போடுவோம். பருப்பு வந்து அரைச்சதில் வந்து உப்பு போடல, அதனால் கிரேவிக்கு உப்பு போடுவோம். கம்மியாகவே போட்டுட்டு போகிறேன். வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம், குழம்பளவுக்கு வேண்டாம். நான் எண்ணெய் தடவி இருக்கேன் தட்டில். சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை. நம்ம எப்படி பருப்பு உருண்டை குழம்புக்கு உருட்டி வைப்போமோ அதுக்கு ரொம்பவே பெருசு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. இல்லைன்னா இதுலேயே நம்ம தட்டி விட்டு கூட கட் பண்ணி கூட அப்படியும் செய்யலாம். இந்த வாழைப்பூ வந்து நிறைய வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறையா குழந்தைங்க வந்து பொரியலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கே தெரியாது காய் வந்து உள்ளுக்குள்ளே போகிறது. இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகளை ஏமாத்துறதுக்கு செஞ்ச ரெசிபிங்க. வாழைப்பூ நம்ம பருப்பு உருண்டை குழம்பெல்லாம் செய்வோம், அதுவும் குழந்தைகளை ஏமாற்றலாம். நல்லா நான் உருட்டி வச்சுட்டேன். 10 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். கிரேவி அடிக்குதா பாருங்கள். நமக்கு பருப்பு உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளிக்கிறத அரைப்பெல்லாம் பார்ப்போம். நம்ம பருப்பு உருண்டை கிரேவிக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு, அதுவும் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் இது தாளிக்கிறதுக்கு வந்து நெய் போட்டு போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தாளிக்கிற எண்ணெய் இதெல்லாம் உங்கள் விருப்பம். பட்டரை கூட போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கிறேன். இவ்வளோ சோம்பும் போட்டுட்டேன். இந்த டைம் வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி, அதுவும் போட்டுட்டேன். அதே போல் வெள்ளைப்பூண்டும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து இஞ்சியும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு வருது. நல்ல மணம் வரும். இந்த நெய்க்கு அந்த இஞ்சியும் பூண்டும் நல்ல மணம் வரும். அந்த டைமே வந்து இந்தளவுக்கு பொரியணும். பச்சை வாசம் இருக்கும்போதே நம்ம வெங்காயம் போடக்கூடாது. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, கீ ரைஸு, தேங்காய் சாதம், வெரைட்டி ரைஸு கூட எல்லாம் மசாலாலாம் சேர்த்துன ரைஸு இருக்குல்லவா,
அந்த ரைஸு கூடலாம் வந்து உங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ், வெறும் ரைஸ் ஃப்ரைட் ரைஸில் இந்த கிரேவி நீங்கள் இந்த பருப்பு உருண்டை கிரேவி வச்சு குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுத்தீங்கன்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அதில் வாழைப்பூ இருக்கிற விஷயமே. பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அல்லவா சின்ன வெங்காயம், அது போட்டு போகிறேன். இன்னும் அது ஒன்று பணங்கி ஒரு மனம் வந்துடுச்சு. அந்த டைம் நான் தக்காளி அரைச்சி வச்சுருவேன், அதுவும் போட்டுக்கிறேன். வாழைப்பூ பருப்பு உருண்டையில் உப்பு இருக்குது. பருப்பு அரைக்கும் போதும் ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க. இந்த டைமே வந்து நம்ம பொடிகள்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு அளவுக்கு நல்லாவே வணங்கி வருதுங்க. வணங்கட்டும் கொஞ்சம் கூடி. இந்த அளவுக்கு தக்காளியோட பச்சை மணம் போகணும். வெங்காயத்தோட தக்காளியோடையில் அந்த டைம் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வெந்தய பொடி போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி. நம்ம கரம் மசால் வீட்டில் பொடிச்சு வச்சுருப்போம் அல்லவா, பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கரம் மசால் ஒரு ஸ்பூனு. கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு காரம், இதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டுக்கு தகுந்த காரம் போட்டிருக்கேன். அது மாதிரி கரம் மசாலையும் காரம் இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 3/4 ஸ்பூனுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து நம்ம சில்வர் டீஸ்பூன் கணக்கு வந்து 1 டீஸ்பூனு தான் வரும் இந்த மல்லிப்பொடி. அது போட்டுட்டேன். நான் 2 ஸ்பூனு தயிர் விட்டுற போகிறேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு. நீங்கள் இதில் பேஸ்டெல்லாம் ஜாஸ்தி எடுத்துருந்தா அது அனுசரித்து இது வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும். இந்த மசாலோட குத்தல் எல்லாம் தெரியாமல் இருக்க ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன். இதில் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம் வந்து வேக வச்சுருக்குறீங்களா, அதெல்லாம் இதில் போட்டுடலாம். நல்ல ஒரு கிரேவிங்க, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே இது வந்து மேட்ச் ஆகும், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் கொடுத்து விடுங்க. அவங்க வாழைப்பூ இருக்கிறதே தெரியாது அவங்களுக்கு. காலையில் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டோம்னா மதியானம் ஆகும்போது இந்த கிரேவிலேயே வந்து அந்த உருண்டையெல்லாம் நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் சொல்லாமல் இருக்க முடியல. என்னோடய செகண்ட் சன்னுக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப ஃபேவரட். அவருக்கு தெரியாது வாழைப்பூ இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப நாளாக தெரியாது அவருக்கு. இந்த கிரேவியில் வாழைப்பூ போட்டு தான் அவருக்கு வாழைப்பூ அவ்வளோவா சாப்பிட மாட்டார். இந்த கிரேவியில் போட்டு கொடுக்குற விஷயம், இந்த பருப்பு உருண்டையில் போட்டு கொடுக்குற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் என் சன்னுக்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்னு சொல்லி போட்டு. அப்படின்னா இனிமேல் நான் வாழைப்பூ சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி அவர் பொரியலே சாப்பிட ஆரம்பித்தார். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் குழந்தைங்க பெருசான விட்டு சொல்லியும் கொடுங்க அவங்கக்கிட்ட. வாங்க, நம்ம வீட்டில் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.